அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். சவுக்கு சங்கர் அவரோட கைது, அதைத் தொடர்ந்து ஃபெலிக்ஸ் அவரோட கைது, குண்டா சட்டம் வேறு போட்டிருக்காங்க. என்னை கொல்ல பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் களத்தில் இன்னைக்கு குறிப்பாக ஒடிசா இல்லாமல் அங்கே தெலுங்கானா இரண்டும் மிகப்பெரிய அளவுக்கு திரும்ப பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒடிசாவும் தெலுங்கானாவும் அங்கே மாநில தேர்தலும் நடக்கிறது. குறிப்பாக அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற தேர்தலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வீடியோக்கள் பார்த்துக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். கோவை மத்திய சிறையிலிருந்து தனது கையை ரெகுலர் செக் பண்ணுறதுக்காக சவுக்கு சங்கர்கள் கூட்டிகிட்டு வரும்போது என்னென்னா, செய்தியாளர்களில் பார்த்து கண்காணிப்பாளர் செந்தில்குமார் என் கையை இப்படி முறுக்கி உடைச்சார், என்னையே கொல்ல பார்க்குறாங்க, என்னை முழுமையாக ஜெயிலே முழுமையாக முடிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நேற்று சண்டே ஸ்பெஷல் அதுவுமாக ஒரு குண்டா சட்டம் அவர் மீது போட்டாங்க. குண்டா சட்டம் போட்டாங்க. குறைந்தது 6 மாதம் எந்த விசாரணையும் எதுவுமே இல்லாமல் அவங்க சிறையில் வைக்க முடியுன்றதாக குண்டா சட்டம் அடுத்தடுத்து 7 வழக்குகள் இருந்ததுனால அவர் மீது குண்டா சட்டம் போட்டுட்டாங்க. இதில் குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எலும்பு இந்த விரல்கிட்ட ஒரு எலும்பு தான் முறிஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்று எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க 3 இடத்துல கையெலும்பு முறிந்திருக்கிறதுன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் ஜெயிலுக்குள்ளே போகும்போது நல்லா தான் போயிருக்கிறாரு. ஆனால் நிச்சயம் சிறைக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வக்கீல் சார்பாக 2 முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கான விசாரணை அமைப்புகள் போட்டிருக்காங்க. இன்னும் அதுக்கான விசாரணை அமைப்பு ஒன்றும் அதுக்கான அறிக்கைகளை கொடுக்கல. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். யார்? சவுக்கு சங்கரோடைய நிலவரம். இவர் பேட்டி கொடுத்தவர். இந்த பேட்டி எடுத்தார் பற்றியா உட்காந்துட்டு ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸினுடைய பேட்டி எடுத்தார்ல ஃபெலிக்ஸ் அவர்கள் டெல்லியில் கைது பண்ணுறாங்க. டெல்லியில் கைது பண்ணிட்டு ட்ரெயினில் கொண்டு வரதுக்காக இந்த 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் இங்கே இறக்கியிருக்கிறாங்க. இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணால் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு 2 நாள் இவங்களுடைய காவல் கொடுப்பாங்க. யார்? போலீஸோட விசாரணைக்கு 2-3 நாள் கொடுப்பாங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டுருக்கிறாங்க. இப்போ அவரை இப்படி சுற்றி உட்கார வச்சுட்டு மிகப்பெரிய சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பேட்டி எடுத்தீங்க, என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டீங்க, எப்படி அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு விசாரணை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு இப்போ எப்படி ஒரு கொலை குற்றவாளியை விசாரிப்பாங்களா அந்த மாதிரியான தீவிர விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பத்திரிகைகள் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ பொய் வழக்கு போட்டு தான் நாங்கள் பண்ணுறீங்க. அப்படி பொய் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா கைப்பற்றியிருக்கிறாங்க, உரிய சாட்சிகள் இருக்குது. அவர் மீது பொய் வழக்கு போடணும் ஏன் அவசியம்? காரில் கஞ்சா இருக்குது, அதனால் கைது பண்ணியிருக்கிறாங்க, இதில் என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் 1970 காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான கைதெல்லாம் பார்த்துட்டோங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவர் கீழே பதில் கமெண்ட்டை பார்த்தேன் நான். என்னதான் இருந்தாலும் இப்போ அதாவது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட கருத்து சுதந்திரம், பிஜேபி பெரிய அளவுக்கு ஒரு டிக்டேட்டர் சர்வதிகாரி முறையை போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நிச்சயமாகவே எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, அதில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. கடந்த 2 நாளாக கூட எனக்கு 2 நாளாக ஒரு திங்கிங்கே தான் இருந்தது. தேவையில்லாமல் நம்ம எதுக்கு வீடியோ போட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்தது. ஏன்னா இந்த மாதிரி சாதாரணமாக கேள்விகள் கேட்குறவர்களை வேறு ஏதாவது வகையில் தொடர்பு, அதுக்காக நான் சவுக்கு சங்கர் பேசுனது நான் ரைட் அப்படின்லாம் சொல்ல வரல. பட் ஏதோ ஒரு வகையில் யூடியூபர்ஸும் சரி மற்றவங்களும் சரி கேள்வி கேட்பவர்களை கொஞ்சம் அப்படியே அடக்குறாங்க அவங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கதி தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் சவுக்கு சங்கர் கொஞ்சம் ரொம்ப பிரபலமான ஆளையே அந்த அளவுக்கு நிலம் அப்படின்னா சாதாரண மனிதர்லாம் போனால் நினச்சி பார்த்தேன். சரி, கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய செயல் தான். அந்த அளவுக்கான கருத்து சுதந்திரம் இருக்கிறது. இனி இங்கிருந்து அங்கே சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா நார்மலாகவே எதுக்கு வம்பு? நம்ம வீடியோ வந்தோமா, திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சி உலகத்திலே கிடையாது. கனடாவிலேருந்து எல்லா நாடும் புகழ்கிறாங்க. இவ்வளோ ஏன் ஜெலன்ஸ்கி இங்கே திமுக தலைவரை பார்க்கணும் ஒரே அடம் பிடிக்கிறாரு. எப்படியாவது ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டுனா அங்கே போர் நின்று போயிடும் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கிறாரு. இங்கே தான் மத்திய அரசு தான் கொடுக்கல, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன்,
சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி திமுகவை புகழ்ந்திருந்தார்னா, திமுக மாதிரி அது ஸ்டாலின் மாதிரி மக்களுக்காகவே வாழுகின்ற ஒரு தலைவர், சிரித்த முகம், போகிற இடத்துலலாம் சிரித்த முகம். இப்போ நிறைய மழை வந்து நிறைய இடத்துல புயல் காற்றெல்லாம் சுழண்டு அடித்து மரங்கள்லாம் கரண்டு விழுந்து போச்சு, சுத்தமாக முறிஞ்சு விழுந்து போச்சு. ஆனால் மக்கள் சிரித்த முகமாக்குறாங்க. ஏன்னா எங்கள் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார், எங்களை பார்த்துக்குவார். அந்த சிரித்த முகம் மக்கள்கிட்ட அழுகை இல்லை, அந்தளவுக்கு சிரிப்பாக்குறாங்கன்ற மாதிரி சவுக்கு சங்கர் புகழ்ந்துட்டே இருந்திருந்தார் அப்படின்னா கைது செய்திருப்பாங்களாம். எனக்குள்ளே ஒரே கேள்வியாக இருந்தது. இது வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கை இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், எதுவுமே இல்லை. அவர் வந்து முழுக்க காவல்துறை அதிகாரியை தவறாக சொன்னதுக்காக மட்டும்தான் கைது அப்படின்னா கூட, அதே அவர் புகழ்ந்து சொல்லியிருந்தாருன்னா கூட அந்த கைது நடந்திருக்காதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தோணுச்சு. சம்பவம் நம்பர் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, பேட்டி கொடுத்தவரை கைது பண்ணிட்டீங்க, பேட்டி எடுத்தவரை கைது பண்ணிட்டீங்க, அதை ஒளிபரப்புனவங்க யார்? யூடியூப் தானே. யூடியூப் ஓனர் என்னைக்கு கைது செய்யலை, நீங்கள் போகிறீங்க அமெரிக்கா என்றைக்கு வரைய போகிறீங்கன்னு தெரியலையே. அவர் மாட்டினாரப்போ, அவர் பாட்டு சிவனேன்னு ஏதோ கூகுளில் அங்கேங்கன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ யூடியூப் ஓனர் வேறு மாட்டிக்கிட்டார், அவர் கைது பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போ இவர்னா கூட டெல்லியிலேருந்து வரும்போது ட்ரெயின் இருந்தது, பிரச்சனை இல்லை. அங்கேருந்து வரும்போது எந்த ட்ரெயின் பிடிச்சி இல்லை என்ன வர போகிறாங்களோ ஒரே டவுட்டாக இருக்குது. கைது பண்ணணுமா பண்ணக்கூடாது? இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? யூடியூப் அப்படின்ற ஒரு தளம் இல்லாமல் இருந்திருந்தா, இல்லை எக்ஸ்தலம் அப்படின்ற ஒரு தளம் இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் எப்படி தெரிஞ்சிருப்பீங்க? அதை ஒளிபரப்பியவர்களும் கைது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இல்லை அதை ஏன் வந்து அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலை? அப்போ நிச்சயமாக அவர்களும் தண்டிக்கப்படவர்கள் வேண்டியதானே. இப்போ நான் பாட்டு ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் பேட்டி எடுக்கிற திட்டி போடுறாங்க, பட் உங்களுக்கு எப்படிங்க ரீச் ஆகுது? இல்லை இதில் என்ன சட்டத்தை எங்கேயோ ஓட்டர் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அப்போ அவங்களும் என்றைக்கு கைது ஆக போகிறாரே தெரியலையே. யூடியூப் ஓனர் வேறு பார்த்து வச்சுக்கலாம். தமிழக காவல்துறை வந்து விரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நேற்று கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்டிருந்தார். உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சொந்த மாவட்ட செயலாளர், இனிமேல் நீங்கள் எத்தனை தனிப்படை போட்டெல்லாம் வந்து சுற்றி வளைச்சி பார்க்குறீங்க, இன்னும் ஒரு குழுவுமே கிடைக்கல. நேற்று தான் அவர் எரிஞ்ச இடத்துல ஒரு பேட்ரி இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சுங்கிறீங்க. முன்னாடி என்னைக்கு போய் எங்கே முடிய போகுது, கடைசியில் நேரு அவர்களோட கொலை வழக்குன்னு அந்த மாதிரி வந்து கொண்டு போய் நிறுத்திடாதீங்கன்ற மாதிரி ஆதங்கத்தை கொட்டியிருந்தார். காவல்துறை அதிகாரிகள் இதுலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. மொத்தமாக யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவள் மீது வழக்கு, அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு வழக்கு, எத்தனை வழக்கு தான் இது மாதிரி சுற்றி யாரெல்லாம் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க, அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறவங்க மீது எத்தனை வழக்கு தான் போட்டு எத்தனை இதான் பண்ணுறதில்ல. கொஞ்சம் மற்றதும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கடந்த 2 நாளில் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 12ஆம் தேதிங்க, மே 12ஆம் தேதி வக்கீல் ஒருத்தர் வந்து படுகொலை. தூத்துக்குடியில் அண்ணா நகர் 4வது தெருவை சேர்ந்த ஈனமுத்துவின் மகன் செந்தில்குமார், வக்கீலான இவர் வீட்டுக்கு மர்ம கும்பல் வந்து வெட்டி படுகொலை, சொத்து தகராறில் ஒன்றா. அடுத்து கீழே பாருங்க, இன்று சென்னை தாம்பரம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஓட விரட்டி வெட்டி கொலை. MBA படித்து கொண்ட ஆட்டோ ஓட்டியிருந்த உதயகுமார் கொடூர வெட்டி கொலை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய சகோதரி மகன் வெட்டி படுகொலை. தஞ்சாவூர் அருகே நெய்குன்னம் கிராமத்தில் வயல்வெளியில் உள்ள மின் மோட்டாரை இயக்க சென்ற போது கலைவாணன் வயது 30 என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. இது இல்லாமல் நேற்று கூட என்னென்னா, காவல்துறை வந்து ஒரு இதில் கேட்கும்போது ஏதோ சம்திங் பிரச்சனை வருது. அப்போ இளைஞர்கள் சண்டை வந்து காவல்துறையை அடிக்க போகிறாரு, என்னையவே அடிக்க, பாலிமர் சேனல்லையும் போட்டிருக்காரு, என்னையவே நீ அடிக்க வரையான்னு காவல்துறையை அடிக்க போகிறாங்க. அந்தளவுக்கு இருக்கிறது. இன்னும் இது மாதிரியான சம்பவங்கள், இதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏங்க ஃபெலிக்ஸ் அவர்களை சுற்றி எப்படியோ உட்காந்து என்ன சொல்லுங்கள் எப்படி பேட்டி எடுத்தீங்கன்னு ஒரு 10 காவல்துறை ஸ்பெஷல் டீம் எல்லாம் போட்டு பண்ணுறீங்க. ஏதோ ஒரு டீமாவது போட்டு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குமா இருக்காதா? காமன் மேனாக இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து கடந்த 2 நாளில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 நாளில் மட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் எவ்வளோ நடக்க போதோ, தெரிந்தோ தெரியாமல் இன்னும் எவ்வளோ நடக்க போதோ, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் காவல்துறை கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. இதுக்காக நான் கேள்வியெல்லாம் கேட்கலைங்க, திமுகவை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல. ஏதோ ஒரு காமன் மேனாக ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன் நான். ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்ததுங்க. துருவராதே என்ன பண்ணுவோம், பிஜேபியை விட்டு அசிங்கமாக பயங்கரமாக ஸ்டூபிட் ஃபெல்லோ அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவார். ஒரு மோனோபோலி அதிகப்பட்ட ஒரு சர்வதிகாரி அப்படிலாம் பயங்கரமாக 2 நாளைக்கு ஒரு வீடியோ, எத்தனை நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு பரப்பிட்டுருக்காங்க. சர்வதிகாரி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ சேம் சவுக்கு சங்கர் எப்படி எங்கள் டிஎம்கேவை எதிர்த்து சொன்னாரோ அதை விட நம்ம அதிகமான குற்றச்சாட்டுகள் அங்கே பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலை. இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. பிஜேபிக்காக அவங்க திட்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இங்கே இப்போ ஒரு கற்பனையாக நினச்சிக்கோங்களேன், துருவராதையை வந்து இங்கே
திமுகவை வச்சு செய்கிறாரு. மூச்சுக்கு மூச்சு வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சர்வதிகாரிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? விட்டுருவாங்களா? எனக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருந்தது. சேம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்ததில் அவரோட பங்கு 5% இருக்குது. அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஏடிஎம்க்கு பிடிக்காது, பிஜேபி சுத்தமாக பிடிக்காதுங்க, பயங்கரமாக பிடிக்காது. அவர் திமுக ரொம்ப பெரிய அளவுக்கு போற்றி தான் அவருடைய முன்னாள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவுலாம் எடுத்து பார்த்தோம்னா ஃபெலிக்ஸோட வீடியோ பதிவுலாம் அப்படி தான் இருந்தது. அன்று அவர் எல்லாமே நல்லதாக தான் இருந்தார். இன்று திடீர்னு கொஞ்சம் சவுக்கு சங்கரோட கேட்டு சகவாசம் சரியில்லாத காரணத்தினால் இந்த மாதிரியான விஷயம்னால இவருக்கு கொஞ்சம் பாடம் கற்பிக்க விரும்புகிறாங்க. இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாடம். யாரெல்லாம் நீங்கள் ஏற்று பேசுகிறீங்களோ அவர்களுக்கான பாடம். இனி நீங்கள் அங்கே சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு குறிப்பாக. என்ன இல்லை, ஆனால் பழிவாங்கல் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்கள்கிட்ட விட்டுருங்களேன். இது பழி வாங்குகிற நடவடிக்கையா பழி வாங்காத நடவடிக்கையா அப்படின்றது நீங்கள் கைது பண்ணுங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள். பட் சிறைகளை வச்சு அடிக்கிறது, கையை உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அடுத்தடுத்த வழக்குகள் பதியப்படுறது, குண்டாஸ் போகிறதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் மீதும் பிஜேபி மீதும் இந்த குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க. எவ்வளோ தான் எங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும், சவுக்கு சங்கர் மீது எங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. திமுக வந்து தனது அதிகாரத்தை செலுத்துகிறது அப்படின்ற மாதிரியும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய நபர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. என்னுடைய ஆதங்கத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளோ ஏன் 2 நாளான எனக்கு கண்டென்ட்டுக்கும் நான் பேசணுன்னு தான் நினச்சேன் நான். சரி, எனக்குள்ளே ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசும்போது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே தமிழ் லோக்கல் பாலிடிக்ஸ் பேசும்போது ஒரு மறைமுக அழுத்தம், தேவையில்லாமல் நம்மளுக்கு எதுக்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம சும்மா ஜாலியாக அப்படி கேட்குறது தானே, நம்ம என்ன எதுதான் பேசுகிறோம், நம்ம ஒரு ஆதங்கத்தை சொல்கிறதுல போய் என்னங்க அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு வீடியோ பதிவை கூட போட்டிருக்கலாம். குறிப்பாக தேர்தல் தெலுங்கானாவில் அங்கே அடுத்து எம்எல்ஏ யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்றனால அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு, அங்கே லைனில் நின்று ஒரு அடி அடிச்சிட்டார். இப்படி அடிச்சோடனே அவரும் திருப்பி என்ன பண்ண எம்எல்ஏ அடிச்சா. அதுக்கப்புறம் இந்த டீம் போட்டு சேர்ந்து அவரை அடின்னு அடித்து அவரை ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய எம்எல்ஏஸ். அதே இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி பெரிய பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியாக போயிட்டுருக்கு, அங்கே பிரச்சனை இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில இடத்துல பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. குறிப்பாக பிஜேபியோட எம்பியோட காரு அவரோட கல் எடுத்து அடித்து முடிச்சிட்டாங்க போல். ஒரு சில பூத் வந்து சூறையாடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வெஸ்ட் பெங்காலில் இதுவரை எந்த ஒரு எம்பியுமே பேசப்படாத அளவுக்கு பேசப்பட்டிருக்கிற ஹைதராபாத் தொகுதியினுடைய எம்பி மாதவி லதா அவர்களை பற்றி பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய பெண்கள் அங்கே இருக்கும்போது இப்படி தூக்கி பார்த்துருக்காங்க ஐடி கார்டை வாங்கி. என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணுவதற்கு தார்மீக உரிமை இல்லை. ஒரு காவல்துறை வெளியில் நிற்கிற போலீஸ் துறை வெரிஃபை பண்ணியிருக்கலாம், பட் உள்ளே இருக்கிறவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விகள் நீ காலையிலேருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா இஸ்லாமிய பெண்களை வந்து ஃபுல்லாக வந்துடுறாங்க, கண்ணு மட்டும் வச்சுட்டு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஓட்டு போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே யூபியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 53 வயசு உள்ள ஒரு ஐடி கார்டை கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய இதாகிடுச்சு. போன யூபி எலெக்ஷனில் அது அந்த இடம் தடியடி மாதிரியே நடந்திருந்தது, ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதனால் வந்து ஹைதராபாத் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க மாதவி லதா அவர்கள் மீது வந்து மால்பெட் போலீஸை வந்து பிஜேபி வந்து அண்டர் செக்ஷனில் 171C 186 505(1)C இது மாதிரி பெரிய கேஸ் எல்லாம் அவர் மீது வந்து போட்டிருக்கிறாங்க. அதற்கு மாதவி லதா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக எல்லாமே வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் 90% இஸ்லாமிய பெண்கள் போகிறாங்கன்னா செக் பண்ணுறதே இல்லை, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. வெளியில் இருக்கிற காவல்துறைக்கு நம்ம போய் கேட்கும்போது இட்ஸ் நாட் மை டியூட்டின்றாங்க, என்னுடைய வேலை வெளியே வந்து பிரச்சனைலாம் பார்த்துக்கிறது தான் என் டியூட்டின்றாங்க. உள்ளே போனாலும் அவங்க யாரும் செக் பண்ணுறதே கிடையாது, எல்லாமே காம்ப்ரமைஸ்டாக இருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் வாக்காளர்கள் வந்து இறந்துட்டதாக வந்து ஒரு சில வாக்காளர்களை வந்து இது பண்ணும்போது நான் எப்படி தான் கேட்குறது அப்படின்னு மாதவி லதா அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கிற ஒரு கேண்டிடேட் யார் அப்படின்னா, ஹைதராபாத்தில் அசதுதீன் ஓவைசி அவர்களை எதிர்த்து நிற்கிற மாதவி லதா அவர்களை பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறாங்க. மீதி அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கூட எந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கோயம்புத்தூரில் நிற்கிற அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு லெவலில் தான் பேசினாங்க, ஆனால் மாதவி லதா அவர்களை பற்றி இந்தியா அளவில் பேசுகிறாங்க அப்படின்ற தாக்கம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து இப்படி தூக்கி பார்க்குறாங்க, வெரிஃபை பண்ணது அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற ஆங்கிளில் வந்து சொல்ல வராங்க. மெயினாக நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்கிட்ட போயிடலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்
விடுதலை செஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா மூச்சுக்கு மூச்சு வந்து சர்வதிகாரி ஒழிக்க வேண்டும். 75 வயசு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அவர் அடுத்து வந்து அமித்ஷா வந்துடுவார். இவருக்கே நாடு எப்படின்னா அமித்ஷா வந்துட்டா என்ன ஆகுன்றார். அப்போ இவரே சொல்கிறார், கிட்டத்தட்ட அடுத்த ஆட்சி அவங்க தான் வந்துடுவார், போங்க பிஜேபி வந்துடுவாங்கன்றார். ஏன்னா அவரே சொல்கிறாருல்ல, பிஜேபி அப்புறம் அமித்ஷா தான் அடுத்து முதல்ல எம்பிஆர் வர வேறு யாருன்னு. அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, அடுத்த பிரதமர் அவரே தான் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பண்ணிட்டாங்க, அமித்ஷா ஏற்கனவே பேசின ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. 75 வயசு மேலே ஆகிட்டாவே நாங்கள் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவோம், எங்கள் கட்சியை பொறுத்தவரை இளைஞர்கள் வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு டைலாக்கை எடுத்து போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு டைலாக் கூட பெரிய அளவு இன்றைக்கி ரோட் ஷோவில் என்ன பண்ணிட்டாரு, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிடுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை தடுக்க முடியும், உண்மைகள் வந்து வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா போதும், அதை தடுத்துடலான்னு இருக்காங்க. அதாவது என்னென்னா, ஓட்டு போட்டு ஜெயிச்சேன்னா இந்த மாதிரியான ஊழல் கேஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நான் வந்து தப்பிச்சிருவேன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. இது நீங்கள் 1000 உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கட்டுங்க. ஒருத்தர் வந்து பிஜேபி எடுத்து பேசிட்டாவே அவர் நல்லவர் அப்படின்ற ஒரு முத்திரை வந்து நான் வந்து 100% கொடுக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, இவர் 100% வாங்கியிருக்கிறார். இவரால் அந்த லெகர் ஸ்கேமில் டெல்லியில் மாதத்துக்கு 314 கோடி பக்கம் வர வேண்டிய வருமானம் வெறும் 17 கோடி. அந்த 300 கோடி இவங்களுக்கு தான் போயிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னா, அங்கே ராஷ்ட்ரிய சமிதி இருக்குல்ல தெலுங்கானாவில், கவிதா அவர்கள் தான். கவிதா அவர்கள் வந்து பெரிய அளவு டைரெக்டாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரூஃப் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் ஒரு அரசியல் தலைவர்களை அவ்வளோ தூக்கிலாம் உள்ளே வைக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வச்சிருக்க முடியுமா? ஏன்னா பணம் கொடுத்து வேலை வாங்கினவங்க அப்ரூவ் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் அவங்க ஏற்கனவே கோர்ட்டில் வந்து நாங்கள் பணம் வாங்கின உண்மை தான், திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ட்ராபேக் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வாங்கினது ஒத்துக்கிறீங்க, திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்களாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டா அது இப்போ கோர்ட் எதுக்கு இருக்கிறது? இப்போ லஞ்சம் வாங்கியிருக்கீங்க தானே, அந்த அடிப்படையில் தான் மாட்டிக்கிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். இன்னுமே பாருங்கள், செந்தில் பாலாஜி அவரோட தம்பி கிடைக்கல பாருங்கள், கிடைக்கல, இன்னுமே தேடப்படும் குற்றவாளி தான் பாருங்கள். ஆனால் ஃபெலிக்ஸ் கிடைச்சிட்டாரு, அதுதான் இங்கே முக்கியம். டெல்லியில் போயிட்டு ஃபெலிக்ஸ் கிடைச்சிட்டாரு. சரி, நான் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கெஜ்ரிவால் அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாருங்க, அவர் அக்கௌண்ட்லேயே வாங்கியிருக்கிறார். கவிதா அவர்கள் அப்ரூவ் ஆகி கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர் இப்போ இதெல்லாம் சொல்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாங்கலை அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு கூட ஆள் சேர்த்துறாரு. இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிறனால சப்போஸ் பிஜேபி வந்ததுன்னா அடுத்து ஸ்டாலின் வந்துடுவார், தேஜஸ்வி யாதவ் வந்துடுவார், மம்தா பானர்ஜி உள்ளே வந்துடுவாங்க, இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்கன்ன உடனே நீங்கள் எப்படி அவங்கள சொல்லலாம்? ஸ்டாலின் அவர்கள் என்னால் அவங்க மருமகன் மீது ஒரு சில குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் தான் சொன்னது, தான் சொல்கிறாங்க. பட் ஸ்டாலின் அவர்களை பற்றி இது வரைக்கும் யாருமே இதை சொல்லலையே. அவர் சிறை செல்கிற அளவுக்கான காரணங்களும் எதுவுமே கிடையாது. பட் நீங்களாம் ஏன் கூட்டணி சேர்த்துக்கிறீங்க அவங்கள? அது மற்றவங்கள கூட ஏன் நீங்கள் கூட்டணி, நீங்கள் நல்லவங்கன்றதுக்காக அவங்கள கூட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருவாங்கன்னா நாட் குட். அப்போ இது இவங்கெல்லாம் சொல்லி அவர் நல்லவரும் ப்ரூவ் பண்ண வராரா? வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் வந்து அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கிறார். அதனால தான் வலுவாக மாட்டிக்கிட்டார் யார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதனால தான் அண்ணா ஹசாரே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இவர் மீது இடி விசாரணை நடத்தப்பட்டதோ, எப்போ ஆதாரங்கள் இருக்கிறதோ அப்பயே அவர் வந்து அனைத்து தார்மீக உரிமையை வந்து இவர் இழந்துட்டார், இவருக்கு யாரும் ஓட்டே போடாதீங்கன்னு இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் என்னென்னா பிஜேபின்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். அண்ணா ஹசாரே அவர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த போராட்டங்கள் இப்போ அவர் நடத்தினாரானா இப்போ நடத்தலை, அவர்களும் போதே தெரியுதுன்னு இருக்கிறார். அவர் ஆதாயம் பெற்று தான் இவர் அரசியலுக்கு வந்தார். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட எம்பி ஒருத்தர், ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால். இந்த ஸ்வாதி மாலிவால் அவர்கள் நேற்று இரவு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டமாக போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி போலீஸ் என்ன பண்ணாங்க, 2 பேரும் அடிச்சிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலும் அடிச்சிட்டாரு, அவரோட பிஏவும் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் இல்லை அவரோட பிஏ தான் அடிச்சிட்டாங்கன்றாங்க. திருப்பியும் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மேபி ஒரு நாளைக்கு பிஜேபியில் இணைய வரான்ற மாதிரி தெரியல, ஆனால் இவர் அடிச்சிருக்கிறாங்கன்றாங்க. இந்த ஸ்வாதி மாலிவால் அப்படின்றவங்க வந்து அவர் கூட கிளாஸ்மேட் தான் சொல்கிறாங்க. ஐஐடியில் ஒன்றா படித்தவங்க, ரொம்ப ஒரு இதெல்லாம் இருந்தவங்க. ஆனால் எப்படி இவங்களுக்கு எதிராக மாறினாங்க, நிஜமாகவே அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நைட்டு கூப்பிட்டாங்க, அங்கே போனேன், அங்கே பெரிய அளவுக்கு என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து குறைகளை சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மோடி அவர்கள் திரும்பி இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்தியா கூட்டணியில் குறிப்பாக ராமர் கட்சி கோயிலை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ராமர் கோயிலை வந்து இடிச்சிருவாங்க, இல்லை ராமர் பக்தர்கள் வந்து கிண்டல் செய்கிறாங்க. ஏன்னா நிறைய தேர்தல் இவங்க இஸ்லாமிய தரப்பில் வந்து பாபர் மசூதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவங்க வந்து அந்த கோயில் இடிச்சிருவாங்கன்ற மாதிரியான இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு திருப்பியும் முன்னெடுத்துகிட்டே இருக்கிறாங்க.
மற்ற விஷயங்கள் பேசுகிறத விட இதற்கு பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் வட மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டியன், இஸ்லாம் ப்ளஸ் இந்து அப்படி ஆங்கிளில் தான் போகிறாங்க. நம்ம அதானி அம்பானி விஷயத்தை பற்றி நீங்கள் இதுக்கப்புறம் பேசுவீங்கன்னா நான் எதுக்கு பேசணும்? அது அவங்க எம்எல்ஏ எம்பி ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன பண்ணியிருக்கிறாரு, பேட்டி எடுக்கும்போது அம்பானி அதானியை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்கன்னா கண்டிப்பாக பேசுவோம், பாராளுமன்றத்தில் அவரை பற்றி கண்டிப்பாக பேசுவோம், நான்லாம் ஒரு ஏழை, எனக்கெல்லாம் ஃபண்டு இல்லை, காசு இல்லை அப்படின்னும் அவங்க கொடுத்தாங்கன்னா நான் ஏன் அவங்கள பற்றி பேச போகிறேன், இல்லை பாராளுமன்றத்தில் நான் ஏன் கேள்வி கேட்க போகிறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சா கதையை முடிச்சிட்டாங்களா? இவரெல்லாம் வந்து கண்டென்ட் கந்தசாமி, யார் அந்த ஆதித்ய ரஞ்சன் சௌத்ரிலாம் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டாங்கன்னா அதானி இஸ் எ வெரி குட் பாய், குட், அவர் நல்லவர், அதுதான் நாங்கள் கேட்குறோம்ப்பா அப்படின்னு சொல்ல வராரு. வீடியோவோட நிறைவு பகுதியில் குறிப்பாக மத்திய பிரதேசில் இந்தூரில் காங்கிரஸினுடைய வேட்பாளர் இல்லை, அவர் வாபஸ் வாங்கினால நோட்டோவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. முதல் முறையாக நோட்டோவுக்கு வாக்கு கேட்குற கட்சின்னா காங்கிரஸ் கட்சி தான். நோட்டோவுக்கு வந்து வாக்களிக்கணும், நீங்கள் எல்லாருமே வந்து நோட்டோவுக்கு போடுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் அனைவருக்கும். மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மால்தீவ்ஸில் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் வெளியேற வேண்டும்னு சொன்னாங்க. இந்திய வீரர்கள் வெளியேறிட்டாங்க. 76 இந்தியனுடைய டிஃபென்ஸ் பர்சனல் வந்து அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. இப்போ மால்தீவ்ஸினுடைய டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுத்த 3 ஏர்கிராஃப்ட்டை எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது, அதனால் நாங்கள் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல, மீண்டும் எங்களுக்கு இந்தியாவுடைய உதவி தேவைப்படுமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தாங்க ஐயா சொன்னீங்க வெளியேறுன்னு சொல்லிட்டு வெளியேறாங்க, திடீர்னு வந்து வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, அதை பற்றி கருத்துக்கள் என்னென்னா அது கூடிய விரைவில் இந்தியாவோடு இணைக்கப்படும், அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது கொஞ்சம் கிரெடிட் வாங்கிட்டு இருக்கிறாரு. அது இந்த பேசி இந்த தேர்தல் சமயத்தில் அங்கே நடக்கின்ற ஒரு போராட்டத்தை இதையும் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் நான் வந்து நேருக்கு நேராக விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். யாருக்கிட்ட அப்படின்னா மோடி அவர்கள்கிட்ட அப்படின்னோடனே அதை ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியோட தலைமையிலும் பத்திரிகையாளர் ராம் அவரோட தலைமையிலும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து இஸ் ராகுல் காந்தி இப்போ ஒரு எம்பிஏ கேண்டிடேட், அது இல்லாமல் 2 தடவை எம்பியாக இருக்கிறாரு. அவர் வந்து யார் எம்பின்ற பாருங்க, பிரதமராக இருக்கிறாரு, பிரதமர் கேண்டிடேட்டுமே கூட. ஆனால் இவர் யார்? ராகுல் காந்தி ஒரு எம்பி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரா? இல்லை. அப்படின்னா ஒரு எம்பி கூட வேறு யார் விவாதிப்பாங்கன்னா, அப்போ 543 எம்பி இதே மாதிரி கேட்டாங்கன்னா வேறு யார்? ஒன்று காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கணும், மல்லிகார்ஜுன கார்கேவோ கொண்டு வந்திருக்கணும், அவர் வந்து விவாதம் பண்ண தயாராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி பிஜேபி தரப்பில் இது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுறாங்க. அதற்கு தான் அவங்களுடைய பிஜேபியினுடைய இளைஞரணி தலைவர் வந்து நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா இவர் ஒரு எம்பி கேண்டிடேட், எல்லாமே ஒரு இளைஞரணி பொறுப்பில் கூட இருக்கிறாரு, அவர் கூட பொறுப்பில் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் அவர் விவாதம் பண்ண தயாராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் மல்லிகார்ஜுன கார்கேவை விவாதம் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்லை சோனியா காந்தி அவர்கள் கூட இல்லை, யார் இப்போ பிரதமர் வேட்பாளரோ அவங்க தான் விவாதத்துக்கு உட்காரணும். ஏன்னா இனிமேல் அவங்க ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அப்படின்னு இந்தியா கூட்டணி மம்தா பானர்ஜி அவர்கள் எதுவுமே சொல்லலையே. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சாபில் இவங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டி எதிர்த்து நிற்கிறாங்க, சண்டை, 2 பேரும் வந்து மாற்றி குற்றம் சொல்கிறாங்க, காங்கிரஸே காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க ஆம் ஆத்மி. அங்கே எப்படி நீங்கள் அங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய பகவத் மான் அவர்கள் வந்து காங்கிரஸினுடைய அவர் தான் வந்து பிரதமர் கேண்டிடேட்னு சொல்லி அவரால் பிரச்சாரம் பண்ண முடியுமா? இல்லை மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண முடியுமா? இதெல்லாம் பெரிய சிக்கல் அங்கே இருக்கிறது. அதனால் இவங்க பிரதமர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணாதனால ஆஸ் ஏ ப்ரொசீஜர் பிரதமர் வேட்பாளர் தான் கொண்டு வரணும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லைடா காங்கிரஸ் அவர் தான் வந்து பயந்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் யார் பிரதமர் வேட்பாளரோ முறையாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டு அவங்க வரலை அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க அடுத்தடுத்து இவர் எம்பியை தான் அனுப்பிவிடுவாங்க விவாதத்துக்கு. இதுதான் யதார்த்தமும் கூட. இதில் ஏதாவது தவறு இருந்தால் கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கலாம். ஸோ சேம் தான். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.